தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்களை பார்த்து காவல்துறை மற்றும் அரசு அலுவலர்கள் ஒரு மரியாதை கொடுப்பதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே, டிஎம்கே ஆட்சியில எம்எல்ஏக்கள, மினிஸ்டர்கள பார்த்தா மிரடுவாங்க. 2வது அவங்க ஃபீல்டுக்கு போய் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு பிரச்சனைனா நேரடியா காவல் நிலையமோ, அரசு அலுவலகமோ சென்று ஃபைட் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால வந்து சரியான முறையில ரெஸ்பான்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, ஆதி காலத்திலிருந்து பரம்பரையா வந்த அமைச்சர்களுக்கும், எம்எல்ஏக்களுக்கும் சல்யூட் அடிச்ச கையு, இப்போ வந்து புதுசா வந்திருக்கிற எம்எல்ஏக்கள, மினிஸ்டர்களுக்கும் மரியாதை குடுக்கறதில்ல. சல்யூட் கைய அடிக்கிறதுனா கூட இப்படி போமாட்டேங்குது கையு. இப்படி தான் போகுது. இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம சல்யூட் அடிக்கணுமா, மரியாதை குடுக்கணுமான்ற அளவுக்கு இருக்கு. அதனால வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை வரவழைத்து, எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள், மினிஸ்டர் அவர்களுக்கு உரிய மரியாதை குடுக்கணும். இல்லைன்னா, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க என்ன மக்கள் பிரச்சனை தானே கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து சுயமா, லாபமா ஏதாவது செஞ்சுக்கிறதுக்கு கேட்கலைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே பயப்படுவாங்க.